வகுப்பு 8 தமிழ் இலக்கணம் இயல் 4 வேற்றுமை முதற் பகுதி கருத்து விளக்க பாடல். ஐயால் கூயின் அது கண் போன்ற அசைகள் இணைந்து சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையைத்தானே வேற்றுமை என்றே கூறுவோமே. ஐயால் கூயின் அது கண் போன்ற அசைகள் இணைந்து சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையைத்தானே வேற்றுமை என்றே கூறுவோமே. பெயர் சொல்லுடனே இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என்றே கூறுவர். பெயர் சொல்லுடனே இணைக்கப்படும் அசைகளை வேற்றுமை உருபுகள் என்றே கூறுவர். வேற்றுமை உருபுகளுக்கு பதிலான சொற்களை சொல்வுருபுகள் என்றே அழைப்பர். சிற்பி கல்லை கொண்டு சிற்பங்கள் செதுக்கினார், இதில் கொண்டு என்பதே சொல்லுருபாயானதே. ஐயால் கூயின் அது கண் போன்ற அசைகள் இணைந்து சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையைத்தானே வேற்றுமை என்றே கூறுவோமே. வேற்றுமை வகைகள் 8 என்போம். முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை. வேற்றுமை வகைகள் 8 என்போம். முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை ஏழாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை என்பதே வேற்றுமை வகைகளாமே. ஐயால் கூயின் அது கண் போன்ற அசைகள் இணைந்து சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையைத்தானே வேற்றுமை என்றே கூறுவோமே. முதல் வேற்றுமைக்கும் உருபு இல்லை, எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. முதல் வேற்றுமைக்கும் உருபு இல்லை, எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை. இரண்டாம் வேற்றுமை முதல் ஏழாம் வேற்றுமை வரை 6 வேற்றுமைகளுக்கும் உருபுகள் உண்டு. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்றே நாமும் அழைக்கின்றோம். ஐயால் கூயின் அது கண் போன்ற அசைகள் இணைந்து சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையைத்தானே வேற்றுமை என்றே கூறுவோமே. வேற்றுமை என்றே கூறுவோமே.